நீங்க எந்த சாதியில் பிறந்திருந்தாலும் உங்கள் முன்னோர் செய்த வேலையை நீங்க செய்யாமல் இப்போது டெப்டி கலெக்டராவோ கலெக்டராவோ இருந்தாலும் கூட உங்களுக்கு சாதி சர்டிபிகேட் அந்த ஜாதி தான். ஒரு மண்பானம் தயாரிக்கிற குயவர் என்று சொன்னால் எங்க அப்பா குயவர், அவர் உள்ளபடியே குயவரா இருந்தாரு. பையன் எம்ஏ படிச்சுட்டான், டெப்டி கலெக்டர் ஆயிட்டான், அவனுக்கும் குயவர் தான். அவன் புள்ள திரும்ப வந்து ஃபாரின் போய் பெரிய மல்டி மில்லியன் ஆனா கூட இங்க வந்து நின்னானா அவன் குயவர் புலம் தான். இந்த 2000 ஆண்டு காலமாக இருந்ததை கல்வி மறுக்கப்பட்டு சாதி அடிப்படையில் டிவிஷன் ஆஃப் லேபர் என்பதை டிவிஷன் ஆஃப் லேபரர், தொழிலை பிரிப்பது நியாயம், பிரித்து தான் இந்த சமூகம் அமைதியாக இருக்க முடியும். எல்லா வேலையும் செய்ய முடியாது. உங்களுக்கு முடி வெட்டினா நானே வெட்டிக்க முடியுமா? என்னுடைய சிகையை நான் திருத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தொழிலாளி தேவை. ஆனால் அவன் பிறப்பில் சொல்லப்படக்கூடாது. இப்ப வெளிநாடுகளில் செய்யாத சலூன் இருக்கு, அவங்க அப்பா சலூன் வச்சுன்னு அவசியம் இல்லை. அது லாபகரமா நடத்தக்கூடிய சலூனை ஒரு வியாபாரமா பயன்படுத்துகிறார். அதற்கான தொழில்நுட்ப கலைஞர்களை பெற்றுக் கொள்கிறார். அதுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு வர்றாங்க. அங்க ஜாதி கிடையாது. அப்ப டிவிஷன் ஆஃப் லேபர் உலகம் முழுக்க இருக்கின்ற உண்மை. ஆனால் இங்கே என்ன செய்தார்கள் என்றால் மதத்தின் பெயரால், குறிப்பாக இந்து மதத்தின் பெயரால் டிவிஷன் ஆஃப் லேபரர் பை பெர்த், தொழிலை பிரிப்பதற்கு பதிலாக தொழிலாளர்களை பிரித்தார்கள். இந்த தொழிலை செய்வதற்கென்றே நீ பிறந்திருக்கிறாய் என்று சொன்னார்கள். அதை மதம் அங்கீகரிக்கிறது சொன்னார்கள். அதை கடவுள் இப்படித்தான் உன்னை படைத்திருக்கிறது சொன்னார்கள். அதை மறுத்தவர் தான் தந்தை பெரியார், அதை மறுத்தவர் தான் டாக்டர் அம்பேத்கர். அப்பதான் ஒரு மோதல் வருகிறது. இங்க சொன்ன மாதிரி ஒரு சித்தாந்த மோதல்.